ஜஸ்ட் இப்போ நவராத்திரி வந்து அமக்கலமாக நடந்து முடிஞ்சது. நிறைய பேருக்கு வந்து பரிசுலாம் கொடுத்தோம். சித்ரா முரளிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக சித்ரா முரளியும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கொடுத்தா நம்ம செலக்ட் பண்ண நேம்ஸை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற பிஸி ஷெட்யூலில் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்ல மாதிரி பண்ணால் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அவனுக்கு. ஆமாம். இப்போது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்கணும். என்னென்னா கொலுவை எப்போ எடுத்து வைக்கணும், மாவிளக்கு எப்போ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்வி வந்து மாவிளக்கு பற்றி. இப்போ மாவிளக்கு வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அப்புறம் சனிக்கிழமையும் புரட்டாசி சனிக்கிழமை வருது மாவிளக்கு. ஸோ மாவிளக்கு வந்து நாளைக்கு பண்ணுறது வந்து காலம்பரை பண்ணணும் அப்படின்னா எந்த டைமில் பண்ணலாம்? நம்ம வருஷம் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா மாவிளக்குல, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். மாவிளக்கு போடும்போது மட்டும் கண்டிப்பாக சாப்பிடாம தான் போடணும். ஸோ அதனால் காத்தால தான் வரும். நம்ம வந்து பட்னியாக இருந்துட்டு சாயந்தரம் போடுறோம் அப்படின்னா கூட வந்து பட்னியாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தால் தான் சாயந்தரம் சரி குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சாயந்தரம் மடியாக தான் போடணும். அதை மாவிளக்கு வந்து காத்தால தான் ஏற்றுறது விசேஷம். இப்போ நான் சில பேர் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, திருவோணத்தை இப்போ விஜயதசமி வருது இல்லையா, விஜயதசமி முடிஞ்சு இன்றைக்கே வந்துட்டு தசமி, நாளைக்கு வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது, ஃப்ரைடேவாக இருக்கிறதுனால அன்றைக்கி நாளைக்கு ஏற்றலாம், இல்லை சனிக்கிழமையும் ஏற்றலாம். ராகுகாலம் வெள்ளிக்கிழமை வந்து 10:12 ராகுகாலம், சனிக்கிழமை வந்து 9:10. ஸோ ராகுகாலத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி அணிஞ்சிடணும். ஸோ அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை மலை ஏறிடணும். அப்போ வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு ஏற்றுறோன்னா அட்லீஸ்ட் 8 மணிக்கு ஏற்றினா ஒரு அட்லீஸ்ட் 1 hours பூஜை எல்லாம் முடிக்கிறதுக்கு 9:30 மணி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ சனிக்கிழமை ஏற்றுறா அப்படின்னா 9:10 அந்த ராகுகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அது மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ பெட்டர் அன்றைக்கி ஒரு நாள் சீக்கிரம் எழுந்துட்டு ஒரு 6-7 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றினோம்னா ஒரு 8-8:30 எல்லாமே முடிச்சிடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வந்து 10 மணிக்குள்ளே முடிக்கணும், சனிக்கிழமை வந்து 8:30 மணிக்குள்ளே முடிக்கணும். அப்படி முடியல அப்படின்னா 10 மணிக்கு ஆனது தப்பு இல்லை, 10 மணி ஆனதுக்கப்புறம் ஏற்றிட்டு முடிச்சிடும் பண்ணலாம். ஏன்னா மிச்சம் எமகண்டெல்லாம் மத்தியானம் 1:30-3 தான் அப்படி தான் வருது, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ காத்தால குளிக்க டைம் வருது, குளிக்க டயத்தில் ஏற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல காரியம் திருப்பி பண்ணுற மாதிரி தான் வரும். குளிகை வந்து அது திருப்பி செய்கிற மாதிரி வரும்னு சொல்லுவாள். ஸோ குளிகை டைம் ஏற்றலாம். ராகுகாலம் எமகண்டம் மட்டும் இல்லாமல் பார்த்து ஏற்றணும், அவ்வளோதான். நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா என்ன தலிகை பண்ணணும் அப்படின்னு, அந்த மாதிரி சமையல் பண்ணணும். அதெல்லாம் இன்னும் காத்தால அவசரத்தில் முடியலன்னா கூட மாவிளக்கு பெருமாளுக்கு ஏற்றிட்டு ஒரு சக்கரை பொங்கலோ வடை பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு அம்சம் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம வந்து மெதுவாக சமையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் மட்டும் இது பண்ணலாம். ஸோ நாளைக்கு முன்னால் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஒரு வெற்றில ஏற்றினா அன்றைக்கி கண்டிப்பாக வந்து பெருமாள் வந்து நம்ம பார்த்துக்கு வருவார் அன்றைக்கி அந்த வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். ஓகே. ஸோ சனிக்கிழமை வந்து இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை முடியாதனால சனிக்கிழமை கொலு எடுத்துக்கு போகிறோம். ஸோ இந்த கொலு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் மாவிளக்கு ஏற்றணுமா, இல்லை கொலுவெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மாவிளக்கு ஏற்றணுமா? இல்லை காத்தால எழுந்துட்டு ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டு, ஏன்னா கொலு மேலே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது டயர்டாகணும், டைம் இருக்காது. அதனால ஒரு பொம்மையை லேசாக படுக்க வச்சுட்டு நம்ம பெருமாளுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறமா மெதுவாக எடுத்து வைக்கலாம். அது அப்பயும் எடுத்து வைக்கும்போது ராகுகால எமகண்டம் இல்லாமல் எடுத்து வைக்கணும். ஓகே. இப்போ சனிக்கிழமை அப்படிங்கிறனால நம்ம வந்து கொலு பொம்மை ஒரு பொம்மையை வந்து படுக்க வைக்கும்போது நம்ம ராகுகாலம் இல்லாமல் பார்த்து எடுத்து வைக்கும்போது பொம்மையெல்லாம் எடுத்து காத்தால எப்படி எடுத்து பூஜை பண்ண டயத்தில் ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டு அப்புறமா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாம் ஆனதுக்கப்புறம் மாவிளக்கு ஏற்றினதுக்கப்புறம் எப்போ வேணால் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எடுத்து வைக்கிற டைம் வந்து ராகுகாலம் எமகண்டம் இல்லாமல் இருக்கணும். 9:10 காத்தால ராகுகாலம், 9:10 ராகுகாலம், 9:10 ராகுகாலம். அதுக்கு முன்னாடி பண்ணிடணும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து பெருமாள் ஒரு பொம்மையை படுக்க வச்சுட்டு மாவிளக்கு ஏற்றி முடிச்சிடணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ அகண்ட தீபம், இப்போ அகண்ட தீபமும் நம்ம வந்து மலை ஏற்றுறது இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை வந்து மலை ஏற்றலாமா, இல்லை வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடாது, சனிக்கிழமை காத்தால ஏற்றலாம். மலை ஏற்றுறது வந்து சனிக்கிழமை காலம்பரை கொலுலாம் எடுத்து வச்சு மாவிளக்குலாம் எடுத்து வைக்கிறது முன்னாடியே காத்தால எழுந்தோடனே 5 மணிக்கு அப்புறம் ஒரு பூ எடுத்து நம்ம மலை ஏற்றிடலாம். அது வந்து இப்போ பொம்மையை படுக்க வைக்கிறதுக்கு முன்னால். ஸோ நான் வந்து ப்ரொசீஜர் நம்ம சொல்கிறேன். இப்போ சனிக்கிழமை காலம்பரை, நான் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து குழுவை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கோம், ஒன்றுமே டச் பண்ணல. சனிக்கிழமை காலம்பரை எழுந்துட்டு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு பொம்மையை படுக்க வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு புஷ்பத்தை எடுத்து அகண்ட தீபத்தை மலை ஏற்றுறோம். மலை ஏற்றிட்டு ஏதாவது ஒரு பொம்மையை படுக்க வைக்கிறோம். படுக்க வச்சுட்டு நம்ம வந்து மாவிளக்கு பண்ணுறோம். மாவிளக்கு பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இங்கே குழுவுக்கும் காமிச்சிட்டு ஆரத்தி எடுத்துட்டு
முடிச்சிடுறோம். நம்ம வந்து பொம்மையை எடுத்து வைக்கிற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 8 மணிக்கு முன்னால் பண்ணிடணும், 8-8:30 பண்ணிடணும் இல்லையா? ஏன்னா 9-10 ராகு காலம். சப்போஸ் பண்ண முடியல, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியலன்னா 10:30 மணிக்கு அப்புறம் ஆரம்பித்து இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து வைக்கலாம். ஓகே. சனிக்கிழமை வந்து யமகண்டம் வந்து 1:30-3. ஆமாம், அந்த டைம் மட்டும் கொலு பொம்மை எடுத்து வைக்காம அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்று முடிஞ்சால் காலம்பரம் 9 மணிக்குள்ளார முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா மத்தியானம் 3 மணிக்கு மேலே. அதான் எனக்கு காத்தால என்னோட அண்ணன் நான் பண்ண போகிறேன்னா காத்தால படுத்து எல்லாம் பூஜை பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. இந்த அகண்ட தீபம் வந்து நம்ம காமிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அணையாமல் இருக்காது, பயப்பட வேண்டாம். சில பேர் வந்து ரொம்ப கரியாக எடுத்து கருப்பாக எடுத்து அணைஞ்சு போயிடுது அப்படின்றனால நிறைய கன்ஃபியூஷன் ஆகி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. விளக்கு வந்து நவராத்திரியில் 9 நாள் நம்ம நவராத்திரியில் வந்து வெளிச்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக விளக்கு ஏற்றுறோம். அது ஏற்றும் போது என்னென்னா திரி வந்து இப்போ கடையில் வாங்க திரி பார்த்தீங்கன்னா கிடமாக இருக்கும். அது ரொம்ப எண்ணெயை குடிச்சுட்டு அந்த இடமே கருப்பாக பெரிய ஜுவாலை பெருசாக எரிஞ்சுட்டு ஒரு மாதிரி ஆகும் அதெல்லாம். ஸோ அது மாதிரி அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுற போது இல்லை சம்டைம்ஸ் வரும். அப்புறம் அவளுக்கே ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஒரு இது வந்துடும். திரி வந்து மெல்லிசாக இருக்கணும், ரொம்ப பெருசாக விடாமல் மீடியமாக இருந்தால் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அணையாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சப்போஸ் வந்து அது அப்போ அணையாமல் இருக்காது, சப்போஸ் திரி தீர்ந்து போயிடுது அப்படின்னா பயப்பட வேண்டாம். எப்படியும் அது நம்ம காத்தால எழுந்தும்போது எல்லா விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? இப்போ அந்த டயத்து எல்லா விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பெருமாள் ரூமில் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கு. ஸோ அப்போ இது திரி வேணால் மாற்றுறதுனா மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். அதான் என்னென்னா அணையாமல் இருக்கணும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று விளக்கே இல்லாமல் பெருமாள் ரூமில் விளக்கே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ மத்தியான நேரத்துலலாம் மாற்றுறோம்னா இப்போ வேலை விளக்கு இருக்காது. இப்போ அந்த டயத்தில் மாற்றக்கூடாது. சாயந்தரமோ காத்தாலையும் நம்ம எல்லா விளக்கும் ஏற்றிருப்போம் இல்லையா? அந்த டயத்தில் இந்த திரி மாற்றுறதோ எண்ணெய் மாற்றுறதோ பண்ணலாம். எது வந்து நெகட்டிவாக நினைக்க வேண்டாம், எல்லாமே வந்து பெருமாள் அம்பாள் செயல் தான் அது. ஸோ எதுவுமே வந்து மனசை வந்து நம்ம வேதனைப்படுத்திக்க வேண்டாம். நம்ம அம்பாள் நினைச்சுன்னு பண்ணுறோம், நம்ம அதான் நம்ம அம்பாள் நினைச்சுன்னு நம்ம பூஜை பண்ணுறோம். அது வந்து நமக்கு எந்த சகுனம் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அது பண்ணுறதே வந்து ஒரு பாக்கியம்தான். பண்ணுறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னும் போது அதுவே பெரிய விஷயம். நம்மளுக்கு வந்து அம்பாள் அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன தப்பு என்னவோ தோன்றதோ அது அடுத்த வருஷம் மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ திரி மாற்றும் அகண்ட தீபத்துக்கு திரி மாற்றும் போது இப்போ அதில் வந்து அந்த கறியெல்லாம் பிடிச்சது எண்ணெய்க்குள்ள வந்து அந்த திரியோடைய இதெல்லாம் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ எண்ணெய் மாற்றும் போது அதெல்லாம் தொடச்சிட்டு திருப்பி பண்ணலாமா? இல்லை எண்ணெய் மட்டும்தான் விடணும். அப்போ எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கையால் எடுத்துடலாம். அந்த மாதிரி கருப்பாக வருது எப்போ வரும் அப்படின்னா ரொம்ப பெருசாக எரிய விடும் போது அந்த மாதிரிலாம் வரும். நம்ம சாதாரணமாக சிம்பிளாக சின்னதாக வேறு எரிஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த மாதிரிலாம் கருப்பு விழாது. அதுக்குள்ளே அப்படி ஊந்துருந்தா அந்த எண்ணெயெல்லாம் சுத்தமாக அடித்து அலம்பக்கூடாது. அந்த கருப்பாக இருக்கிறது கொஞ்சம் முடிஞ்சா அது மேலாம் எடுத்துட்டு நம்ம எண்ணெய் விட்டு எடுத்தோம். இந்த வந்த கொலுலாம் ஆல்ரெடி பார்த்தோம், நல்லா இருந்து எல்லாரும் பார்த்துருப்பா. ஸோ நிறைய பிளேஸ் காமிச்சிருக்கோம். நம்ம 6 குங்குமப்பூ வெத்தலை பாக்கு அதெல்லாம் அமைச்சிருக்கோம். அப்புறம் வந்து 6 ப்ரைஸ் வந்து குங்குமப்பூவும் தாம்பூலமும் தாயன குங்குமப்பூ அப்புறம் தாம்பூலம் வச்சுருக்கோம் ரவிக்கை துணியோட சேர்த்து. அது வந்து 6 பேருக்கு, 2 பேருக்கு வந்து விளக்கு, அப்புறம் 10 பேருக்கு வந்து அந்த கம்பெனி ப்ராடக்டை ஸ்பான்சர் பண்ண பைசன் அவாளுடைய ப்ராடக்ட்ஸ், அது கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மாதிரி வரும். இன்னொரு 3 ப்ரைஸ் வந்து ஆயிலுடைய வால்க ஆயிலுடைய அவள் ரெசிபி பண்ணி அவளுடைய ப்ராடக்ட்ஸை அவங்கள்ட்ட தனியாக வந்துடும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த ப்ரைஸஸ்லாம் ஒருத்தருக்கு போகும். ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த ப்ராடக்ட்டும் நீங்களும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு எங்களுக்கு அனுப்பும்போது வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது திருப்பி உங்கள் பேர் அட்ரஸை நீங்கள் போட்டேலாம் நான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு வீடியோவாக பண்ணுறோம். தனியாக காமிக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன ப்ரைஸ் போயிருக்கு அப்படிங்கிறத. உங்களுக்கு வந்து ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா அதிலே போடுங்க, நான் அதை வந்து அப்படியே வீடியோவாக பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ விஜயஸ்ரீ.